வணக்கம். ஸ்ரீ பகவான் ஜோதிடம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மணிகண்டன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி ஆகிருக்கு. சனி கும்பத்துல இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிருக்காரு. இந்த காலகட்டத்தில் கடந்த 2 வருஷம் பார்த்தீங்கன்னா கும்பராசியாக இருக்கட்டும், மகர ராசியாக இருக்கட்டும், சிம்ம ராசி, அதே கடக ராசி, அதே விருச்சிக ராசி, இந்த மாதிரி ஒரு சில ராசிக்காரங்களுக்கெல்லாம் படாத சித்திரவதைகளும் இருக்கும். அதே மாதிரி படாத ஒரு அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். முன்னேற்றங்கள் கண்டிப்பா இல்லாம இருக்காது. நிறைய பேருக்கு கண்டிப்பா முன்னேற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். என்னதான் ஏழரை அஷ்டமச்சனி என்ன நடந்திருந்தாலும் அதுல முன்னேற்றமும் இருக்கும், இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த காலகட்டத்துலதான் சனி பகவான் ஒரு அனுபவத்தை கொடுத்து ஒரு வெற்றி பெறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி வச்சுட்டு தான் போவார். அந்த வகையில போன 2 வருஷம் நடந்த விஷயங்கள் எல்லாமே நிறைய நம்ம பார்த்தாச்சு, நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கோம். சரி, இப்போ மீன ராசிக்கு சனி பயிற்சி ஆயிருக்காரு. சனி பகவான் மீன ராசியில் இருக்கும் பொழுது மற்ற ராசிக்காரர்களுக்கு, ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இப்போ இன்னைக்கு ஏழரை சனி முடிஞ்சிருக்கு, அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சிருக்கு, அதே கண்டக சனி, அஷ்டம சனி, இது மாதிரிலாம் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி சனி பகவான் மீன ராசியில் இருக்கும் பொழுது உலக நாட்டு நடப்படையும் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான இடங்கள்ல அந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய ராசிகள் இருக்கக்கூடிய அந்தந்த நாடுகளுக்கும் அந்தந்த ஊர்களுக்கும் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் வரும், அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் கட்டத்துல இந்த உலக நாட்டு நடப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப அதுல நான் ஒரு சில விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கேன், அதை நான் உங்ககிட்ட கண்டிப்பா நான் சொல்றேன். இப்போ சனி பகவான் பாத்தீங்கன்னா மீனராசில இருந்து தன்னோட 3ஆம் பார்வையா ரிஷப வீடை பாக்குறாரு. ரிஷபம் அப்படிங்கிறது சுக்கரனோட வீடு. அப்போ சுக்கரனை பாக்குறாரு. தன்னோட 7ஆம் பார்வையா பாத்தீங்கன்னா மீனராசில இருந்து நேர் அப்படியே கீழே பாத்தீங்கன்னா கன்னிராசியை பாக்குறாரு. அது புதனோட வீடு. அடுத்தது 10ஆம் பார்வையா பாத்தீங்கன்னா தன்னோட குரு பகவானோட வீடு. அது 10ஆம் பார்வையா பாக்குறாரு. காலபுருஷனுக்கு 9வது வீடு, குரு பகவானோட வீடையும் பாக்குறாரு. அப்போ சனி பகவான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுக்கிரன், குரு, புதன் இந்த 3 கிரகங்களையும் பார்வை செய்யறதால, அந்த 3 கிரகங்களோட வீட்டையும் பார்வை செய்யறதால இந்த 3 கிரகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும், அதே அந்த 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய ராசிகளோட இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய வீடுகளோட ராசிகள் இருக்கக்கூடிய ஊர்களுக்கும் அந்த மாதிரி ஏரியாவுக்கும் சில பிரச்சனைகள் வரும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முதல்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்வி 9ஆம் வீடு, காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு அப்படிங்கிறது தனுசு வீடு. அப்ப அந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பல மாற்றங்கள், பல திடுக்கிடும் விஷயங்கள் நடக்கும். நீங்க வேணா பாருங்க, அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷங்கள்ல நிறைய மாற்றங்கள். அப்ப கல்வியில பாத்தீங்கன்னா சமச்சீர் கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வரப்படும். இப்போ இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா சமச்சீர் கல்வி கொண்டு வரணும். இது ஆல்ரெடி போயிட்டு இருக்க ஒரு விஷயம். இருந்தாலும் ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும், இது உறுதி அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்ப சமச்சீர் கல்வி அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே பாடம், ஒரே வழித்திட்டம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸ்டேட்டுக்கு மட்டும் உங்களோட ஸ்டேட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது அடிஷனலா ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்களுக்கு இந்த தடவை வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது குறைக்கப்படும். நிறைய அதாவது வேலையில் இருக்கவங்களுக்கு கூட நிறைய பாதிப்புகள் வரும், வேலை இல்லாம போறது, அந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும். அதே மாதிரி சில முக்கியமான ஒரு விஷயங்கள், மாற்றங்கள் கண்டிப்பா ஆசிரியர்களுக்கு நடக்கும். ஒரு சலுகைகள் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா போலி சாமியார்கள், முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம். 9ஆம் இடம் அப்படிங்கிறது ஆன்மீகம் சார்ந்த தலங்கள், ஆன்மீக மடம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ போலி சாமியார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க சேர்த்து வச்ச சொத்துக்கள், சுக்கரன் புதன் அப்படிங்கிறவருக்கு ஒரு காரகத்துவம் கேட்டீங்கன்னா சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது வரும். அவங்க சேர்த்து வச்ச சொத்துக்களா இருக்கட்டும், அந்த மடம், மடாதிபதிகள் சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ அந்த ஒரு சாமியார் மடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், அந்த சாமியார் மடத்து மூலமா ஒரு சொத்துக்கள், பினாமி வச்சு வாங்குற சொத்துக்கள், இப்படிங்கிற பல வகையான விஷயங்கள்னால பிரச்சனைகள் அவங்க கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்போ போலி சாமியார், இப்போ உதாரணத்துக்கு நித்யானந்தா ரீசெண்டா ஒரு விஷயங்கள் நினைச்சு இல்லைங்களா, கரெக்டா பாருங்க, சனி பயிற்சி ஆகிறாரு, சாமியார் சார்ந்த விஷயங்கள் நிறைய வெளியே வர ஆரம்பிக்கும். அதாவது போலி சாமியார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் போலி சாமியாரோ இல்லையோ அது நமக்கு வேண்டாம். இருந்தாலும் சாமியார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் சொல்லிட்டு வராங்கல்ல, அவங்களோட விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வெளியே வரும். அதே உதாரணத்துக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் லீக் ஆகிறதுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏதாவது ஒரு போலி சாமியார்களோட சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் லீக் ஆகிறதுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி மடங்கள், மடாதிபதிகள் சொத்துக்களோட பறிமுதல்கள், அது மாதிரி விஷயங்கள் நடக்கும் கண்டிப்பா. அதே மாதிரி அவங்களோட சொத்துக்கள் பாத்தீங்கன்னா சீரமைக்கப்படும். இவங்களுக்கு இவ்வளவுதான் சொத்து இருக்கணும், இவங்களுக்கு இவ்வளவுதான் லிமிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சட்டத்திட்டங்கள்லாம் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தமிழ்நாடுல குறிப்பிட்ட ஒரு இடத்துல எந்தெந்த மாதிரி பாதிப்புகள் நடக்கும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா சனி பகவான் ரிஷபராசியை பாக்குறாரு. ரிஷபராசி அப்படிங்கிறது தமிழ்நாடு ராசி சக்கரத்துல எந்தெந்த ஊர்களை குறிக்கும்னு கேட்டீங்கன்னா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம்,
விழுப்புரம், இதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையும் ரிஷபராசி குறிக்கும். அப்ப அந்தந்த ஏரியால இருக்கக்கூடிய அந்த ஏரியால முக்கியமா சொல்ல போனா அந்த சென்னை சுத்தி வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரியான பாதிப்புகள் வரும். போலிச்சாமிகள் இருந்தாலும் அந்த இடத்துல மாட்டுவாங்க. அதே மாதிரி ஆசிரியர்கள் பணி இருக்கக்கூடியவங்களுக்கும் பாதிப்புகள் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே மாதிரி அந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அங்க சில மாற்றங்கள் ஸ்டார்டிங்ல நடக்கும். நீங்க வேணா பாருங்க, அந்த இடங்கள்ல கண்டிப்பா பாதிப்புகள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வை கன்னிராசியை பாக்குறாரு. அப்ப அந்த கன்னிராசி அப்படிங்கிறது எந்த ஊரை குறிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தூத்துக்குடி, நாகர்கோவில், மார்த்தாண்டம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெல்லை, கன்னியாகுமரி, இந்த கீழே இருக்க சவுத்துல இருக்கக்கூடிய அந்தந்த ஊர்களை குறிக்கும். அப்ப அந்த ஊர்களை குறிக்கும் போது அந்த ஊர்கள்ல இதே விஷயங்கள் நடக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 10ஆம் பார்வை தனுசு ராசியை பாக்குறாரு. தனுசு ராசி அப்படிங்கிறது கொங்கு மண்டலத்தை குறிக்கும். கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது ஒரு சில ஏரியால பர்டிகுலர் நம்ம இதை சொல்லலாம். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கோவை, திருப்பூர், ஈரோடு, வெள்ளகோவில், இந்த கோபிச்செட்டிப்பாளையம், இந்த லொகேஷன், இந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் கண்டிப்பா பாதிப்புகள் நடக்கும். நீங்க வேணா பாருங்க. இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய மாற்றங்கள் போலிச்சாமியர்கள் இருந்து, கல்வி விஷயங்கள்ல இருந்து, சொத்துக்கள் பறிமுதல் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா நடக்க இருக்கு. இதே சனி, செவ்வாய், சூரியனோட சேர்க்கை பெறும்பொழுது அந்தந்த இடங்கள்ல அதிக பாதிப்புகள் இருக்கணும். இப்ப இந்த ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நாடுகள் சொல்லலாம். நாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கண்டிப்பா பாதிப்புகள் நடக்கும். அது என்னங்கிறத நான் வரக்கூடிய வீடியோல சொல்றேன். அப்போ இது மட்டும் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் நடக்கும். சனி பகவான் கெடுப்பவர் மட்டும் கிடையாதுங்க, கொடுப்பவரும் கூட. அப்போ இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இப்ப அடுத்தது மேஷராசிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 7 சனி ஆரம்பிக்க போகுது. 7 சனி ஆரம்பிக்க போகுது. நமக்கு வந்து பாதிப்புகள் இருக்குமா? மேஷராசி எல்லாம் ஒரு பகலாம் பயந்துட்டு இருப்பாங்க. பட் உங்களோட சனி பகவான் உங்களோட ஜாதகத்துல, ஜனனகால ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கார், பிறக்கும் போது சனி பகவான் எத்தனை பரல்கள்ல பிறந்தாரு, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கன்னிராசி இப்ப புதுசா கண்டக சனிக்குள்ள வராங்க. தன்னோட 7ஆம் பார்வையில, சமசப்த பார்வையில, 7ஆம் பார்வையில வரப்போற இந்த காலகட்டம் 7 சனி அப்படிங்கிறத தாண்டி கண்டக சனிங்கிறது ஒரு பாதிப்பை கொடுக்கும். அப்ப அது எப்படி இருக்கும்? குடும்ப வாழ்க்கையிலையும் நம்மளோட வாடிக்கையாளர்கள், இப்ப தொழில் செய்யக்கூடியவராக இருந்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் ரீதியாக பிரச்சனை கொடுக்கும். நீங்க ஏதாவது ஒரு புதுசா தொழில் தொடங்க போறீங்க அப்படின்னாலும் கூட வாடிக்கையாளர்கள் இந்த சமயத்துல நமக்கு வருவாங்களா, நமக்கு அதெல்லாம் முன்னேற்றங்கள் கிடைக்குமா, தொழில் முன்னேற்றம் கிடைக்குமாங்கிறதால கொஞ்சம் யோசிச்சு பண்ண வேண்டியிருக்கும். வேலைக்கு போறவங்களா இருந்தாங்கன்னா கிளைண்ட்ஸ் மூலமா, இப்ப நீங்க ஏதாவது ஒரு மீட்டிங் போறீங்க, ஏதாவது ஒரு கிளைண்ட்டை பார்க்க போறீங்க, ஒரு மார்க்கெட்டிங்ல இருக்க வேலை செய்யறவங்க, இவங்க எல்லாருக்கும் பாதிப்புகள் கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த சமயத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்குண்டான ஒரு சில சூட்சம பரிகாரங்கள்ல நம்ம தேடிக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ சிம்மராசிக்கு பாத்தீங்கன்னா அஷ்டம சனி ஆரம்பிக்க போகுது. அவங்களும் அதே மாதிரிதான் கண்டக சனியே படாத பாடுபட்டாச்சு. இதுக்கப்புறம் என்னடா வாழ்க்கை, என்ன நடக்க போகுது. ஆனாலும் அந்த கண்டக சனிங்கிறது ஒரு அனுபவத்தை நிச்சயமா கொடுத்துருக்கும். எப்படி நடந்துக்கணும், எப்படி இந்த சொசைட்டில வாழணும், எப்படி நம்ம பேசணும் அப்படிங்கிற முதல் கொண்டும் நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்துக்கும். அந்த மாதிரி எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு அனுபவத்தை சனி பகவான் கொடுத்துட்டே தான் போவார். அந்த அனுபவங்களை கரெக்டா நம்ம பயன்படுத்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகும்பொழுது அதை பயன்படுத்திக்கணும். அப்போ சனி பகவான் பாதிப்பை கொடுப்பாரா மாட்டாராங்கிறதுக்கு ஒரு உதாரணம், சனி பகவான் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்காருன்ற, எந்த வலுவுல இருக்காரு. ஒருவேளை உதாரணத்துக்கு ஒரு சனி பகவான் ரொம்ப வீக்கா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காலகட்டத்துல ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குன்னா அந்த கட்டத்துல அந்த டைமிங்ல என்ன செய்யணும், என்னென்ன மாதிரியான வாழ்வில் பரிகாரங்களை செய்யணும், அந்த சனி பகவான் நமக்கு பாதிப்பை கொடுக்காத அளவுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சு செய்யணும். ஸோ இந்த வகையில சனி பகவானை பத்தி பேச போனா நிறைய பேசிட்டே போகலாம். அடுத்தடுத்த வீடியோல நம்ம அடுத்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்தது, சனி பகவான் மீன ராசியில இருக்கும் பொழுது எந்த பாதிப்புகள், எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் எந்தெந்த ஏரியால நடக்கும், என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு சில 4-5 விஷயங்களை தெரிஞ்சிருப்போம். ஸோ நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷங்கள்ல இந்த விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். மற்றபடி மற்ற ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாரு, சனி பகவான் மட்டும் இல்ல, இந்த டைமிங்ல பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ராகுகேது பயிற்சியும் இருக்கு, குரு பயிற்சியும் இருக்கு. இந்த சனியும் குருவும் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாருக்கும் கொடுக்க போறாரு, அடுத்து இந்த ராகுவும் கேதுவும் தன்னோட ராசிக்கு, ஜென்ம ராசிக்கு, அதாவது சிம்ம ராசிக்கு வரப்போறதும் சரி, இந்த பக்கம் கும்பராசிக்கு வரப்போறதும் சரி, எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. மேலும் தகவல் கிடைக்க அடுத்த வீடியோவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ பகவான் ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம்.